ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு காலம் இன்சர்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல்+ கொடுத்தோம்னா ஒரு காலம் இன்சர்ட் ஆகிடும். கண்ட்ரோல்- கொடுத்தோம்னா காலம் டெலீட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குன்னா அதை இந்த டபுள் சைடு ஆரோ இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா ஆக்டிவேட்ன்ற டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதில் நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டா இருக்குது. இதை கண்ட்ரோல்லையே கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணோன்னா Ctrl+T கொடுத்து, அப்படி இல்லைன்னா Ctrl+L கொடுத்து ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்றத மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ்ன்றது டிக் மார்க்கில் இருக்கும். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. டேபிளாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் டேபிள் டிசைன்ன்ற டேப் வந்துடும். டேபிள் டிசைன் டேப்பில் போயிட்டு டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து இந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டேப் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டேட்டான்னு கொடுத்து டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த டேட்டா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இது செலெக்ஷனில் இருக்குது. இப்போ கண்ட்ரோல்லையே கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+L கொடுத்தோம்னா ஃபில்டர் பட்டன் ரிமூவ் ஆகிடும். Ctrl+Shift+L கொடுத்தோம்னா ஃபில்டர் பட்டன் மறுபடியும் அப்பேர் ஆகிடும். டேபிள் டிசைன் டேப்பில் போயிட்டு டேபிள் செலெக்ஷனில் இருக்கும்போது டேபிள் டிசைன் டேப்பில் போயிட்டு பேண்டட் ரோஸ் வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பட்டன் வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் டோட்டல் ரோன்றதை கொடுத்துட்டோம்னா அந்த டோட்டல் ஆஃப் மார்க்ஸ் வந்துடும். இதில் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் நம்மளுக்கு வேணும்னா மேக்ஸிமம் இல்லைன்னா ஆவரேஜ் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்துடும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கேயே இருக்கும். அதே மாதிரி இது செலெக்ஷனில் இருக்கும்போது டேபிள் செலெக்ஷனில் இருக்கும்போது Ctrl+Shift+T கொடுத்தோம்னா அந்த டோட்டல் ரோ போயிடும்.